வணக்கம். சிவில் சர்வீஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பகுதி இது. இதில தமிழ் கட்டாயத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய பகுதியில ஒரு பகுதி மட்டும் இங்கே சுருக்கமா குடுத்துருக்கேன். இதில உங்களுக்கு வார்த்தைகள குடுத்து, அதை வைத்துக்கொண்டு சொற்றொடர் ஆக சென்டென்ஸ் மேக்கிங் பண்ண சொல்லி குடுத்துருப்பாங்க. சொற்றொடர் ஆக்கம்னு பேரு அதுக்கு. அந்த சொல் அல்லது வார்த்தை என்பது ஒரே ஒலிக்குறிப்பாக இருக்கும். சவுண்டு ஒரே மாரி இருக்கும். ஆனா எழுத்துக்கள் வேறு வேற இருக்கும். பொருள் வேற வேற இருக்கும். அப்படி உங்களுக்கு 5 பகுதிகள் கேட்டிருக்கப்பட்டிருக்கு. அதுக்கான விடை இதில எழுதியிருக்கேன். குலம், குளம் அது 2 இருக்கு. அது சின்ன ல, பெரிய லான்னு சொல்லுவீங்கல்ல. இந்த சின்ன லான்னு சொல்லாம லகரம், லா புது லகரம். கடித்து, கடிந்து, தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. தன்மை, தன்மைனா 2 சொல்லி நாக்கு ரன்னகரம், 3 சொல்லி நாக்கு டன்னகரம். திரை என்பது சின்ன ரன்னு சொல்றது. இடைநரகரம். திரை என்பது வளிநகரம். இந்த பழம் அடுத்தது பலம். இந்த இது எல்லாத்துக்கும் உள்ள பொருள் வேறுபாடோட சேர்த்து சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது? இத பார்க்கலாம். இதுல குலம் சொல்றது ஒரு பழமொழி தொடர் குடுத்துருக்கேன். குலம் குப்பையிலே, பணம் பந்தியிலே. குளம் சொன்னா நீர்நிலைகள்ல குளமும் ஒன்று என்று சொல்லலாம். நாய் கடித்தால் உடனே மருத்துவரை அணுகவும். கடிந்து என்பது ஐம்புலன்களை கடிந்தின்றல் அறிவு. தன்மை என்பது மூவிடப் பெயர்களில் ஒன்று. தன்மைன்னு 3 சொல்லி போட்டா குளிர்ச்சி என்பது பொருள். திரை என்பது என்ன? திரை பெரிய ரா போட்டா என்ன அர்த்தம்? பழம்னா என்னது? அதுல ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாம். பலம் சொல்றது என்னது? இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்னையும் வேறுபடுத்தி சொற்கள்ல நீங்க பொருள் தொடர்ல நீங்க உருவாக்கி